மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ சோஷியல் சயின்ஸில் கிங்டம்ஸ் ஆஃப் ரிவர் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட்டு 2 கிளாஸை என்ன பார்த்தோம்? சேராஸ் பார்த்தோம், அவங்க கேபிட்டல், அவங்க டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். அடுத்து சோழாஸ் பார்த்தோம், அவங்க கேபிட்டல், ரிவர், டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ டுடே வி லேர்ன் பாண்டியாஸ். பாண்டியாஸோட டிஸ்ட்ரிக்ஸ் பாருங்கள்: மதுரை, தேனி, திண்டுக்கல், மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி. இந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ளது தான் பாண்டியாஸ். பாண்டியாஸோட கேபிட்டல்ஸ் இஸ் மதுரை. ரிவர் வைகை, மதுரை ஒட்டி உள்ள ரிவர் வைகை. ஓகே, இந்த மதுரையில் 2 ஃபேமஸ். ஒன்று பியர்ஸ், முத்துக்குளித்தல். நெக்ஸ்ட்டு முத்தமிழ் சங்கம். 3வது தமிழ்ச்சங்கம், 3rd முத்தமிழ் சங்கம் அங்கே நடந்ததாக சொல்கிறாங்க. இது மதுரையோட ஃபேமஸ், அவங்களோட பாண்டியாஸோட கேபிட்டல்ஸ். அந்த செகண்ட் பேராவில் கொடுத்துருக்காங்க. மதுரை ரிமைண்ட் ஆஸ் த மோஸ்ட் பாப்புலர் சிட்டி ஆஃப் சங்கம் பீரியட். சங்கம் பீரியடில் மதுரை வந்து மிகப்பெரிய பாப்புலர் சிட்டியாக இருந்திருக்கு. இப்பயும் பாப்புலர் தான், ஆனால் ரொம்ப பாப்புலராக இருந்திருக்கு. ஃபேமஸ் ஃபார் பியர்ஸ் அண்ட் முத்தமிழ் சங்கம்ஸ். அதில் முத்தமிழ் சங்கமும் முத்துக்குளித்தலும் அதில் நடந்திருக்கு. இந்த பாண்டியாஸில் 2 ஃபேமஸ் கிங்ஸ் இருக்காங்க. ஒன் இஸ் தலையலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். நல்லா கவனிச்சிங்க, தலையலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாண்டிய நெடுஞ்செழியன் ஆஃப் சிலப்பதிகாரம். தலையலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் வேறு, பாண்டிய நெடுஞ்செழியன் சிலப்பதிகாரம் வேறு. இவர் இந்த நெடுஞ்செழியன் ரெண்டாவது. செகண்ட் ஒன் இஸ் சிலப்பதிகாரத்தில் வர நெடுஞ்செழியன். ஃபஸ்ட்டு நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா தலையலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனை பார்க்க போகிறோம். அந்த பாண்டிய நெடுஞ்செழியன் இஸ் யங் பாய். அவங்க கிங்காக ஆகும்போது அவர் யங் பாய். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எகெயின்ஸ்டு சுற்றி இருக்க கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, யார் யார்? பாண்டியாஸ் சுற்றி யாராக இருக்கா? சேராஸ், சோழாஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க? பாண்டிய நெடுஞ்செழியன் வந்து யங் பாய். ஸோ வின் த பாண்டிய நெடுஞ்செழியன், நம்மகிட்ட அவங்களோட பாண்டிய நாட்டை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, சேராஸ், சோழாஸ் அண்ட் ஃபியூடல் லார்ட்ஸ். ஃபியூடல் லார்ட்ஸ் அப்படின்னு யார்? மீன்ஸ் குறுநில மன்னர்கள். குறுநில மன்னர்கள் சின்ன சின்ன நிலத்தை வச்சுட்டு ஆட்சி செய்கிறவங்க குறுநில மன்னர்கள். இவங்க 3 பேர் யார்? சேராஸ், சோழாஸ், ஃபியூடல் லார்ட்ஸ். இவங்க 3 பேரும் நிறைய பேராக கூட்டமாக சேர்ந்து அகெயின்ஸ்ட் அண்ட் பேட்டில். யாருக்கு? பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு, தலையலங்கானாங்கிற வில்லேஜில். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? பாண்டிய நெடுஞ்செழியனை அகெயின்ஸ்டாக போர் புரிஞ்சு அந்த பேட்டிலில் அவர் வின் பண்ணிடுறாரு. வின் த பேட்டில். யார்? சேராஸ், சோழாஸ், ஃபியூடல் லார்ட்ஸ் 3 பேரையும் வின் பண்ணிடுறாரு. வின் பண்ணவும் அவங்க அவையில் புலவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த பொயட்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க. என்ன டைட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா, தலையலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரம். அடுத்தது சிலப்பதிகாரத்தில் உள்ள நெடுஞ்செழியனை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2 கிங்ஸ் தான் வெரி ஃபேமஸ் கிங்ஸ். தலையலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். நெக்ஸ்ட்டு பாண்டிய நெடுஞ்செழியன் சிலப்பதிகாரம். ஃபஸ்ட்டு தலையலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பாண்டிய நெடுஞ்செழியன் சிலப்பதிகாரத்தில் உள்ளவர். இவங்க வந்து கோவலன், கண்ணகி, இவங்கெல்லாம் வந்து கதை உங்களுக்கு தெரியும். சிலப்பதிகாரம் சொல்லியிருக்காங்க, நாங்களே உங்கள்கிட்ட நிறையா சொல்லியிருக்கோம். அப்போ வந்து கோவலனை வந்து இவர் தப்பான தீர்ப்பு கொடுத்து சாகடிச்சிட்றாங்க. அப்போ கண்ணகி, கோவலன் ஒய்ஃப் கண்ணகி என்ன பண்ணுறாங்க? அட்வொகேட்டாக மாறி போய் அந்த அரண்மனையில் போய் அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? என் கணவன் வந்து கல்வன் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி? அவங்க வந்து கோவலன் ஒய்ஃப் கண்ணகி அட்வொகேட்டட் த ப்ரூவ் ஹேர் ஹஸ்பண்ட் இன்னசென்ஸ். என் ஹஸ்பண்டுக்கு எதுவுமே தெரியாது, அதனால் நீங்கள் வந்து தவறாக விட்டுட்டு ஒரு ப்ரூவ் பண்ணுறாங்க. கோர்ட்டில் போய் இப்படி சாட்சியோட ப்ரூவ் பண்ணுறாங்களே, அவங்களும் சாட்சி வச்சு தன்னுடைய சிலம்பை உடச்சி காமிச்சு ப்ரூவ் பண்ணுறாங்க. அப்போ தான் இந்த பாண்டிய நெடுஞ்செழியன் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட அந்த ரியலைஸ் பண்ணுறாரு. என்ன ரியலைஸ் பண்ணுறாரு? ஆகா, அந்த அவங்க கண்ணகி சொல்கிற கூற்றில் இருக்க உண்மையை இவர் ரியலைஸ் பண்ணுறாரு. ஆகா, நம்ம தப்பாக தீர்ப்பு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன நினைக்கிறாரு? யானோ அரசன், யானே கல்வன், கெடுகவன் ஆயுள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? நானாமா அரசன், நான் அரசன் இல்லை, நான் தான் கல்வன், நான் தான் திருடன். அதனால் தப்பான தீர்ப்பு சொன்னதுனால என்னுடைய ஆயுள் இதோட முடியட்டும் அப்படின்னு சொல்லி சபையில் அதிர்றார். அப்போ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாரு? டைட் ஃபாலிங் டவுன்
த்ரோன், தன்னோட அரியணையிலேருந்து செத்து கீழே விழுந்துடுறாரு. ஏன்னா அவர் தவறான தீர்ப்பு சொல்லிட்டாராம். அதனால் அப்போது அந்த மனைவி என்ன பண்ணுறாங்க, கோப்பெருந்தேவி பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, கோப்பெருந்தேவி சாக்ரிஃபைஸ் வித் லைஃப், ஷாக், அவுட் ஆஃப் லைஃப், ஆஹா நம்ம லைஃப் போயிடுச்சே அப்படின்னு ஷாக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்களும் பாண்டிய நெடுஞ்செழியன் மேலே விழுந்து இறந்துடுறாங்க. இந்த 2 கிங்ஸ் தான் பாண்டியாஸில், அதாவது ஏஷியன் பீரியட் பாண்டியாஸில் ஃபேமஸ் கிங்ஸ். இப்போ இவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதாவது ஆட்சி நிர்வாக திறமை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா என்ன, ஆட்சி நிர்வாக திறமை, அதை யார் என்ன சொல்கிறாங்க, எப்படி தெரியும் நமக்கு அப்படிங்கும்போது, மாங்குடி மருதனார் அப்படிங்கிற ஒரு புலவர், மாங்குடி மருதனாருங்கிற போயட்டை மதுரை காஞ்சி அப்படிங்கிற புக்கில் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் எப்படி, ஹவ் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வெரி வெல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனார் தெளிவாக ரைட் பண்ணியிருக்கார். இப்போ நம்ம வந்து பாண்டியாஸ்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக், இப்போ நவ்ய டிஸ்ட்ரிக் என்னென்ன, மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், இவங்கெல்லாம் வந்து மதுரை, திருநெல்வேலி, இவங்கெல்லாம் வந்து இந்த டிஸ்ட்ரிக்லாம் இப்போ இருக்க டிஸ்ட்ரிக்லாம் முன்னாடி ஏஷியன் பீரியடில் பாண்டியாஸாக இருந்திருக்காங்க. பாண்டிய நாட்டில் வந்து பாண்டியாஸில் வந்து மதுரை கேபிட்டல், வைகை ஆற்று சமவெளியில் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. நெக்ஸ்ட்டு பியர்ஸ், முத்து அதிகம் அவங்களுக்கு விளைஞ்சிது. 3rd முத்தமிழ் சங்கம் அவங்க மதுரை சிட்டியில் நடந்திருக்கு. 2 கிங்ஸ், இந்த ஃபேமஸ், வெரி ஃபேமஸ் கிங்ஸ், 2 கிங்ஸ், தலையாலங்கானத்து செல்வென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் ஆஃப் சிலப்பதிகாரம் கதை உங்களுக்கு தெரியும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனார் ரைட் பண்ணியிருக்கார். ஓகே, இப்போ நம்ம வந்து அவங்களோட ரிவர், போர்ட், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 129 இருக்குது பாருங்கள். அவங்களோட ரிவர் வைகை, கேபிட்டல் மதுரை, நம்ம மேப்பில் பார்த்தோம் இல்லையா. போர்ட் கொர்க்கை, ஃப்ளாக் ஃபிஷ், அவங்களோட ஃப்ளாகில் என்ன இருந்தது, ஃபிஷ். அதில் வந்து இந்த நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதோட கொஸ்டின் ஆன்சர் இங்கே டைம் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா இதோட ஆன்சரை நீங்களே கண்டுபிடிச்சிடலாம், கண்டுபிடிச்சி தான் எழுதணும். ஓகேவா. விச் பாண்டியா கிங்ஸ் வாஸ் மென்ஷன்ட் இன் சிலப்பதிகாரம், யார், வெரி குட், பாண்டிய நெடுஞ்செழியன். ஹூ ரோட் மதுரை காஞ்சி, வெரி குட், மாங்குடி மருதனார். வாட் இஸ் த இன்ஸ்கிரைப் த ஃப்ளாக் இன் பாண்டியாஸ், ஃபிஷ், வெரி குட். உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் தெரியும். இந்த கொஸ்டினை எழுதி ஆன்சரை நீங்கள் நோட்டில் எழுதிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு லெட்டஸ்ட் நோன்னு இருக்குது பாருங்கள். ஏஷியன் டைம்லேயும் சரி, இப்போ நவ்ய பீரியட் டைம்லேயும் சரி, மதுரை இஸ் வந்து வெரி பாப்புலர் சிட்டி. தூங்கா நகரம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா. அந்த மதுரை வந்து தூங்கவே தூங்காதான், நைட்லேயும் தூங்காதான், பகலையும் தூங்காதான். அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, இன் ஏஷியன் மதுரை தேர் எக்ஸிஸ்டட் டே டைம் ஷாப், அதாவது பகலில் நடக்கிற கடைகள். இப்போ பகலில் எல்லா ஊர்லேயும் பகலில் கடை திறந்துருக்கும். அதுக்கு அதே மாதிரி மதுரையில் திறந்துருக்கிற கடைக்கு நாலங்காடி, பகலில் திறந்துருக்க கடைக்கு ஷாப்புக்கெல்லாம் என்ன பேர், நாலங்காடி. நைட் டைம் ஷாப்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆலங்காடின்னு பேர். இப்போ பகல்லையும் ஷாப்ஸ் திறந்துருக்கு, நமக்கு என்ன தேவைனாலும் வாங்கிக்கலாம். நைட்லேயும் ஷாப்ஸ் திறந்துருக்கு, என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போயும் அப்படி தான் இருக்குது. ஏஷியன் டைம்லேயும் மதுரை அப்படி தான் இருந்தது, இப்போயும் அப்படி தான் ஃபேமஸாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 2 ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் வந்து முன்னாடி வந்து 3ஐயும் படிக்கணும். சோழாஸ் பாண்டியாஸ் 3 பேரையும் படித்து அவங்களோட பில்லியன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த பாக்ஸை நீங்கள் ஃபில்லப் பண்ணி ஆகணும். ஓகேவா. அவங்களோட கேபிட்டல் என்னென்னு உங்களுக்கு எல்லாமே அந்த ரோஸ் கலரிங்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் தான் இருக்குது ஆன்சர் இது. அடுத்தது நெக்ஸ்ட்டு இப்போ ஏஷியன் பீரியடில் இருந்த சோழாஸ் பாண்டியாஸ் வந்து இப்போ என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து மிஸ்டேக் இல்லாமல் அழகாக இதில் எழுதுங்க. இதை முடிஞ்ச வரைக்கும் எழுதுங்க. இந்த இதை அப்படியே எடுத்து நோட்டில் எழுதும்போது சேராஸ் அப்படின்னு தலைப்பு ஹெட்டிங் கொடுத்துட்டு கீழே போட்டு நம்ம ஏற்கனவே எழுதியிருப்போம் இல்லையா, அதே மாதிரி எழுதிருங்க. அதே மாதிரி இங்கே வந்து டிஸ்ட்ரிக்ஸ் எழுதும்போது சேராஸ் அப்படின்னு எழுதிட்டு டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதி ஃபுல்லாக எழுதிட்டு 1 லைன் விட்டு அடுத்தது சோழாஸ்ன்னு எழுதி கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பல்லவாஸ் பற்றி பார்ப்போம். See you again next class. Bye.